வணக்கம், நான் உங்கள் சந்திரமுகன் வீணை அகாடமிலேருந்து டிஎன்பிசி குரூப் 4 மேக்ஸில் 25 எடுக்கிறதுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒவ்வொரு சம்மாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன சம் பார்க்குறோம்னா, ரியா என்பவர் மகிழுந்து வாங்கி வருவதற்காக ரூபாய் 15,000 10% தனி வட்டி என்ற விதத்தில் கடனாக பெற்றார். இங்கே நோட் பண்ணிக்கணும், தனி வட்டி. சரிங்களா? இங்கிலீஷில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு கூட்டு வட்டி தனி வட்டி ரெண்டுக்கு வேறு வேறு ஃபார்முலா. இங்கே 9,000 வந்து கடனை முடிக்கும் தொழில் வட்டியாக செலுத்தினார். அப்போ 9,000ங்கிறது வட்டி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 9,000, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து 9,000 அவர் கொடுத்துருக்காரு. எனில் கடனை பயன்படுத்திய காலம்னா என்ன, எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்போ வட்டி வந்து எவ்வளோ சதவீதம்? 10%. எவ்வளோ வாங்கியிருக்காரு? அசல் வந்து எவ்வளோ? 15,000 வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து SI = PNR/100. இதுதான் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டு எவ்வளோ வட்டின்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ? 9,000 வட்டியை கட்டிட்டாரு. பி அசல் என்ன? பின்னா அசல் எவ்வளோ? 15,000 வாங்கியிருக்கிறது 15,000. என்ன தெரியாதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆறு வந்து எவ்வளோ? 10% வட்டின்னு தெரிஞ்சு போச்சு. கீழே 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ நம்மளுக்கு எண்ணு மட்டும் தான் தேவை, மீதி எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? முடிஞ்சால் இங்கேயே 2 0க்கு 2 0 அடிச்சிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே எண்ணெய் தவிர மீதி எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்துடலாமா? அப்போ 9,000 இன்ட்டு இந்த 150 என்ன ஆயிரும்? கீழே வந்துடும். 150 கீழே வந்துடும், இந்த 10 கீழே வந்துடும். சரிங்களா? மேலே என்ன இருக்கும்? எண்ணு. அந்த எண்ணு அங்கேயே இருக்கும். இப்போ ரெண்டையும் அடிக்கலாமா? 1 0க்கு 1 0 அடிச்சிட்டோம், 1 0க்கு 1 0 அடிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. 90க்கு கீழே 15 இருக்குது. 3 இப்போ அடிக்கலாமா? 1 3 3 I 3 15, 3 9, 1 0, திருப்படி அடித்தா 6 வருது. ஸோ அப்போ எண்ணு வந்து எவ்வளோ? 6. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. கரெக்டாக வந்துருச்சுங்களா ஆன்சர்? அவ்வளோதான், முடிஞ்சு. இங்கே நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது, எந்த வட்டி, தனி வட்டியா கூட்டு வட்டியா? அது இங்கிலீஷில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டான்னு பார்க்கணும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேறு ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேறு ஃபார்முலா. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான் சம்மு. நம்ம நெக்ஸ்ட் சம்மை பார்க்கலாம். தேங்க்யூ.